ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரீசைக்கிள் கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அட்டை டப்பா தான் வேணும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு கிளாத். நான் வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் பண்ண போகிறேன். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து ஏதாவது 1-2 அட்டை டப்பா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நான் வந்து நம்மளோட அட்டை டப்பாவோட பேஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு அட்டையில் வச்சு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த பீஸ் ஆஃப் அட்டையை வந்து நான் ஒட்ட போகிறேன் உள்ளே, இந்த பாக்ஸ்க்குள்ளே. இது எதுக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு தான், திக்னஸ் அதிகமாக்குறதுக்கு. ஸோ ஒட்டியாச்சு. அது ஒரு 2 மினிட்ஸில் வந்து காஞ்சு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைட்ஸும் கொஞ்சம் வந்து லேஸாக இருக்குது. அதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து திருப்பியும் அந்த பாக்ஸை வச்சு அளவு வந்து அந்த சைடோட அளவை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் அந்த ரிமைனிங் பீஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த அட்டையிலேயே அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் எடுத்துட்டேன். இப்போயும் இதை வந்து நான் சைடில் ஒட்ட போகிறேன். சைடும் வந்து கொஞ்சம் இப்போ திக்காயிரும். அதனால நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். சைட்ஸில் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடுறேன் இதை. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சொன்ன மாதிரியே இது ஒரு பட்டுப்பாவடை ட்ரெஸ். இது அதை வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட அந்த அட்டை டப்பா எந்த அளவு இருக்கோ சைட்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த துணியை வந்து நான் கீழே வச்சுட்டு அந்த டப்பாவை மேலே வச்சுட்டு நான் ஃபுல் டப்பாவையும் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். அந்த மிடில் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு நான் 4 சைடும் அப்புறம் பின்னாடி சைடும் வந்து இந்த துணியை வச்சு கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நடுவில் வந்து இது தெரியுது இல்லையா, அதுக்காக வந்து ஒரு லைனிங் துணி மாதிரி ஒரு ஓல்டு கிளாத், இதுவும் ஒரு ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருந்த துணி, அதை எடுத்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த அட்டை டப்பாவோட மூடி பார்ட் இருக்குல்ல, அதையும் நான் இதே ப்ரொசீஜரில் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா அது ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு தெரிகிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து 2 பார்ட்டும் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக வந்து ஒரு பார்ட்டிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளோட வளையல் அப்புறம் கம்மல் அதெல்லாம் தனித்தனியாக வைக்கிறதுக்கு. அதுக்காக நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதே அளவுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அந்த பீஸில் வந்து அந்த துணியை வச்சு கவர் பண்ணிட்டேன் நான். அதே அந்த பாவாடை துணி வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அந்த இடத்துல ஒட்டிடலாம். உங்களுக்கு எப்படி பார்ட்டிஷன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவில் வேணும். ஸோ நான் வந்து இப்படியே ஒட்டிட போகிறேன். தென் அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் சென்டர் பார்ட் இருக்குது இல்லையா, அதையும் வந்து நான் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன் இயரிங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து இப்படி இன்னொரு அட்டையும் எடுத்து அதுக்கப்புறம் அந்த துணி, அந்த சில்க் கிளாத் எடுத்து ஒட்டி நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டேன். சில்க் கிளாத் தான் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த ஒரு துணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் கிளாத் வந்து அந்த ஜுவல்லரி பாக்ஸ்க்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து ப்ளைனாக இருக்குதுல்ல, அதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் தெரியுது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நம்ம அழகாக வந்து டிசைன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லேஸை வந்து நான் இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே நான் ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கப்புறம் அதோட லுக் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடும் வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி பின்னாடி சைடும் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஒட்டிட்டேன். இப்படி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
அந்த பாக்ஸோட பேஸ் பார்ட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணோம்ல, அதுலேயும் நான் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். நம்ம வெளியில் யூஸ் பண்ணோம்ல அந்த லேஸே வந்து நான் மேலேயும் ஒட்டிட்டேன். ஸோ அந்த ரா எட்ஜெல்லாம் வந்து கவர் ஆயிரும் தெரியாமல். அதுக்கேற்ற மாதிரி அந்த லேஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்படி க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு வந்து உள்ள நீட்டாக இருக்குது. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாக்ஸோட கவர் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ப்ளைனாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ரோஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒட்டலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்கர்ட்டோட ஜரி இருக்கும்ல, அந்த ஜரி வந்து நான் எடுத்துகிட்டு அதில் வந்து பேப்பரில் வந்து ஃப்ளவர் பண்ணுற மாதிரி அந்த ஜரியில் பண்ணியிருக்கேன். ஃப்ளார் வந்து இப்போ பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம க்ளூ போட்டுட்டு அந்த பாக்ஸோட மேலே வந்து ஒட்டிடலாம். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வேண்டாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் ஒட்டி வேறு ஏதாவது ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு மேலே வந்து ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவரோ இல்லை வேறு ஏதாவது வச்சோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அதனால தான். இப்போ ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஸோ நம்மளோட ஜுவல்லரி பாக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மளோட இயரிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கலாம். இந்த பெரிய கம்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து என்னோடய பேங்கிள்ஸ் அப்புறம் நெக் பீஸ் அதெல்லாம் வைக்கிறேன். உங்ககிட்டயும் ஏதாவது இந்த மாதிரி நிறையா வேஸ்ட் பாக்ஸஸோ இல்லை அட்டைப்பெட்டி எல்லாம் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கிராஃப்ட் ட்ரை பண்ணி அதை ரீயூஸ் பண்ண பாருங்கள். இது ஒரு இக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல கிஃப்டிங் ஆப்ஷனாகவும் இருக்கும். இதுதான் வந்து நம்ம பண்ண ஜுவல்லரி பாக்ஸோட க்ளோஸ்அப் லுக். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.